ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நம்ம போன கிளாஸ்ல நம்ம டேட்டா டைப்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம இந்த செக்ஷன்ல அரே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அரே அப்படின்றது எல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அரே அப்படின்னு எதுவும் கிடையாது. குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ், சாரி, ஒரு குரூப் ஆஃப் டேட்டாஸை ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறது தான். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் சிங்குலா இருக்குதா, ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேவா? இதுவே ஒரு கலெக்ஷனா, ஒரு குரூப் ஆஃப் டேட்டாஸ ஒரு ஏரியாக்குள்ள, ஒரு வேரியபிள்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அது பேர் தான் அரே. ஓகேவா? சோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ அரேவோட எக்ஸாம்பிள் இன் ஜாவா கூட பார்க்கலாம். ஓகேவா? சோ விஷுவல் ஸ்டுடியோ. சோ இப்ப பாரு, இதுதான் அரேஸோட எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ ஒரு அரே, இப்போ எப்பயுமே நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ண எப்படி பண்ணுவோம் ஜாவால, int a is equal to 10 அப்படின்னு நம்ம பண்ணுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் int b is equal to 50 வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம் வேரியபிள்ஸ் இல்லையா ஜாவால. அடுத்தது int c is equal to 60 அப்படின்னு பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம 1 or 2 3 அது மாதிரி இருந்தா நம்ம பண்ணலாம். இதுவே நான் ப்ரோக்ராம்ல நான் வேரியபிள்ஸ டேட்டாஸா இனிஷியேஷன் பண்ணணும்னா, இந்த மாதிரி 1 2 3 அப்படி இருந்தா நான் ஈஸியா பண்ணிடுவேன். இதுவே எனக்கு ஏகப்பட்ட வேரியபிள்ஸ், ஏகப்பட்ட வேல்யூஸ நான் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கறது கஷ்டம். தனித்தனியா ஒவ்வொரு வேரியபிள்ஸா நீங்க இனிஷியேட் பண்ணிட்டு அடுத்தது இன்ட் சி, அடுத்தது இன்ட் டி, இ, எஃப் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி அந்த மாதிரி இருந்து நல்லா இருக்காது. ப்ரோக்ராம் போக பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஏகப்பட்ட வேல்யூஸை நம்ம ப்ரோக்ராமோட இனிஷியேஷன் பண்ணணும்னா, வேரியபிள் கொடுக்கணும்னா நம்ம அத்தனை சேர்த்து கலெக்ஷனா சேர்த்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ற மாதிரி கான்செப்ட் தான் அரே. ஓகேவா? ஸோ அதான் நமக்கு கீழே கொடுத்துருக்க பாருங்க. இன்ட் இன்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரேவோட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த அரேக்கு எத்தனை சைஸ் தான் கொடுக்கணும், எத்தனை வேரியபிள்ஸ், சாரி, எத்தனை டேட்டாஸ் நான் கூட ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நியூ இன்ட். நியூ அப்படின்னா எது கிடையாது, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நியூ அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. எதுக்கு யூஸ் பண்ணணும்னா மெமரி அலோகேஷன் பண்றதுக்காக. உன்னோட ரேம்ல ஒரு மெமரியை நீ அலோகேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு கீவேர்டு தான் நியூ. ஓகேவா? நியூ இன்ட் ஆஃப் 5 அப்படின்னா எனக்கு மெமரியில இன்ட் அப்படின்ற இந்த அரே மெமரியில எனக்கு 5 மெமரி லொகேஷன் அலோகேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அதுதான் நியூ இன்ட் 5. 5 வேல்யூஸை நான் கிரியேட் பண்ணி நிற்கிற இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற அரேல நான் ஸ்டோர் பண்றேன். எனக்கு கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு தான் இந்த லைனோட அர்த்தம். ஓகேவா? நம்ம மிஷினுக்கு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நான் 5 சைஸ் கூட 5 நான் உள்ள பண்ண நம்பர்ஸ் அப்படிங்கிற அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எத்தனைனா 5. சைஸ் வந்து 5. நியூ இன்ட் சைஸ் 5. ஓகேவா? நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய அரே பேர் என்னது? நம்பர்ஸ். ஓகேவா? நான் 5 வேல்யூஸை, 5 நம்பர்ஸை நான் இந்த அரேங்கிற இந்த நம்பருக்குள்ள நான் ஸ்டோர் பண்ண போறேன். சரியா? அதுக்காக தான் இது நம்பர்ஸ் கிட்ட 0 to 10. நம்பர்ஸ் ஆஃப் 0 is equal to 10. நம்பர்ஸ் ஆஃப் 1 is equal to 20. இப்படி இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா நான் போய் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிரும். இது
ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் உள்ள இனிஷியேஷன் பண்றதுக்காக இது இப்போ இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்ட்எல்என் அரே ஆஃப் இண்டெக்ஸஸ் 0 இதான் நமக்கு ஓகேவா? ஓகே இதான் அரேவோட கான்செப்ட்.